இவ்வளோ பெரிய வீடு கட்டினவங்க 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. ஒன்றுத்துலேயும் 3 போர்ஷன் இருக்குது. ஃபேன் போடாதுட்டு இருக்காங்க. கேட்டால் ஃபேன் போட்டால் எல்லாருக்கும் போடணும். ஃபேன் வந்து எல்லாரும் போட்டு போட்டு உடைச்சிடுறாங்க. ஈவினிங் வந்து காலையில் எனக்கு வீடியோவில் மைக் போட்டு தான் எடுத்தோம். ஆனால் மைக் வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் இல்லாமல் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ டப்பிங் தான் பண்ணணும். சாரி பண்ண டப்பிங்கான காரணம் தான். ஸோ இப்போ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி வந்தது பெங்களூர் வீட்டுக்கு வந்து பூஜை மட்டும் போட்டுட்டு திரும்ப போயிட்டோம். இப்போ தான் திரும்ப என்ட்ரி ஆகிறோம். உள்ளே வந்து பார்க்கலாம். உள்ளே நாங்கள் என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. எதுவுமே எடுத்து கூட வைக்கல. ஸோ அன்றைக்கி போயிட்டு திரும்ப தான் வந்திருக்கோம். கிச்சன்லாம் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இப்போ போய் புதுசாக வாட்டர் கேன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் குடிக்கிறதுக்கு. ஏன்னா அப்போ வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்து விற்கல. ஸோ இப்போ குடிக்கிறதுக்கு மட்டும் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளால் சாப்பாடு செய்ய முடியாது. ஸோ உடனே வர்றதுக்கு இப்போ நைட்டு ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஸோ 8:30 சாப்பாடு செய்யணுன்றது அங்கேருந்து வந்ததுக்கே டயர்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் வந்து வரும்போதே நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வர வழியில் ஒரு பிரியாணி கடை வந்துச்சு. ஸோ அந்த கடையில் வந்து நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த பிரியாணி வந்து நான் திடீஸ் 2 பேரும் என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். சரி பிளேட்டு வாட்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, சரிடா எப்படியும் வீட்டில் திட்டுவாங்க செஞ்சு தான் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இப்படி கடையில் வாங்கி சாப்பிடுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, நம்ம பசி நமக்கு தான் தெரியும். இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் செய்யவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம விடாமல் இங்கேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோம். பிரியாணி கவர் என்னவோ நல்லா தான் இருக்குது. அதை திறந்து பார்த்தா தான், ஆனால் லெக் பீஸ் சீக்கிரம்னு சொல்லி லெக் பீஸ் வச்சாருங்க. லெக் பீஸ் எல்லாம் வச்சாலுமே அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா புளிசாத மாதிரியே இருந்துச்சு, பிரியாணி மாதிரியே இல்லை. சரி என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று எல்லாத்துக்கு இருக்கிறத ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம். நம்ம வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்களாம் குறை சொல்லிருக்கலாம். இங்கே போய் யாரை குறை சொல்கிறது, நமக்கு வயிறு பசி தான் முக்கியம். ஏதோ ஒன்று எடுத்து போகிறா பீஸ் சாப்பிடலாம். சும்மா நம்ம பாருங்க, நான் சொன்ன லெக் பீஸ் கொடுத்துட்டாங்க. அவருக்கு கொடுக்கும்போதே மனசு லெக் பீஸ் எல்லாம் கேட்டு கொடுக்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அதுவும் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. அப்போ அது வரையும் அந்த கடைக்கு யாருமே போகணும். எப்போ 8:30 மணி வரையும் நான் தான் போய் மாட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு. பிரதீஷ் பாரு, சரி அண்ணன் மனசு கஷ்டப்படுமே நல்லா இருக்குதுன்னான்றான். பட் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள சரி எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்சு, RCB SRH 200 அடிச்ச மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சை உட்காந்து பார்க்கறதுக்காக உட்காந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனும் இல்லை, அதனால் அங்கே பாருங்க வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். முன்னாடி மரங்கள்லாம் இருக்குது. வெளியிருந்து அப்படியே சும்மா ஏசி மாதிரி பிஸ்ன்னு காற்று வருது. ஸோ அதில் அந்த என்ஜாய்மெண்ட்லேயே நாங்கள் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க மேட்ச் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக எங்களால் நாங்கள் நினச்ச மாதிரி இறங்க முடியல. ஸோ வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ண அப்புறம் தான் இறங்க முடிஞ்சிச்சு. என்ன விஷயம்னா, இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டினவங்க 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. ஒன்றுத்துலேயும் 3 போர்ஷன் இருக்குது. ஃபேன் போடாதுட்டு இருக்காங்க. கேட்டால் ஃபேன் போட்டால் எல்லாருக்கும் போடணும். ஃபேன் வந்து எல்லாரும் போட்டு போட்டு உடைச்சிடுறாங்க. அதனால் போட முடியல அப்படின்னு சொல்லி ஃபேன் போடல. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கேருந்து விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டோம். ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டா நல்லா காற்று வந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி வந்து காற்றே வராதனால நல்லா காற்று வந்துச்சு. ஸோ அதனால் வந்து திறந்து விட்டு தூங்கணும், நல்லா காற்று வருதுடா அப்படின்னு சொல்லி ஜாலியாக தூங்கிட்டுருக்கோம். அப்புறம் என்னடா விஷயம்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது ஃபுல்லாக கொசு உள்ளே வந்துச்சு. பயங்கரமான கொசு கடிக்குது, தாங்க முடியல. எங்கள் தம்பி வந்து எப்படி தூங்கினான்னு தெரியல. ஸோ தூங்கல. அதெல்லாம் என்ன பண்ணேன்னா, நான் வந்து இங்கே வெளியே ஹாலில் படுத்துட்டேன். அப்படியே டைல்ஸில் அப்படியே படுத்துட்டேன். அப்படியே பார்த்த அப்புறம் எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு தெரியல, தூங்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, நல்ல விஷயம் தான். ஸோ தூங்கிட்டேன். அதனால் ரொம்ப லேட்டு, ஒரு 2:30 மேலே தூங்கினேன். இப்போ வந்து 6:30 எழுந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், இறந்தோடனே வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க, ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம தான் சாப்பாடு செய்யணும். ஸோ எங்கள் தம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி எண்ணெயெல்லாம் லைக் அவனுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு அதனால ரொம்ப
ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குக்கிங் தான். ஸோ அவன் காலைல இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கான், காலைல இருந்தாலும் எங்கள் தம்பி நீ என்ன ஒழுங்கு போடுறா, காலைல இருந்தோடனே இதில் இருக்கிற எண்ணெயை எடுத்து டப்பாவில் க்ளீனாக ஊற்றி டப்பாலாம் ஊற்றி பருப்பு மிளகாத்தூள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா. ஐயோ மைக் போடவே இல்லைடா பிரதீஷ். சரி வீட்டில் எல்லாமே கொடுத்து அமிச்சாங்க, ஆனால் ஒரு சில ஐட்டம்ஸ் தான் கொடுக்கல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உப்பு கொடுக்கல. ஸோ அதனால் நாங்கள் உப்பு வாங்கிட்டு காலையில் இருந்து போனோம், பார்த்துட்டு உப்பு வாங்கிட்டோம். அப்படியே அது கூட பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போ எவ்வளோதான் சமையல் செய்யணும். சமையல் செய்யணும் உப்பு வாங்கிச்சு. பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 ரூபாய்க்கு 18 ரூபா பால், நம்மளாம் 10 ரூபா. ஆனால் 18 ரூபாய்க்கான பால் அதில் துண்டு இருந்துச்சு. பார்க்கணும் அந்த பாலை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக இருந்தோம். இங்கே வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். சரி நம்ம வாங்கின இண்டக்ஷன், ஆக்சுவலாக இன்னும் கேஸ் வாங்கலை. ஸோ இண்டக்ஷனை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இண்டக்ஷன் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஆனியன் வெங்காயம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இந்த சீதனமெல்லாம், அதாவது சமையல் செய்கிறதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே வந்து எதுவுமே அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே வந்து எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எங்கள் ஒய்ஃபுக்கு வந்த சீதனம். ஸோ அந்த சீதனத்தை வந்து 2 வருஷமாக அப்படியே பூட்டி வச்சுருந்தாங்க. அதை வந்து சரி நான் இப்போயாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற சாமானங்கள், தேவையான சாமான்கள், சாப்பாடு செய்கிறது எல்லாத்தையும் எடுத்துனாங்க. ஸோ இப்போ அந்த சாமான்கள் தான் வந்து நான் வெளியே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குக்கர் இருக்குது. ஸோ குக்கர் எடுத்து ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் என்னென்னா அந்த குக்கரை எங்களால் வந்து கடைசி வரையும் மூடவே முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் குக்கரில் தான் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை கொஞ்சம் அரிசியை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வைக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து 1 கிளாஸ் அரிசி, 2 பேர் பண்ணாலும் 1 கிளாஸ் அரிசி எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரைஸை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குக்கரில் வச்சா 1 கிளாஸ் ரைஸு 2 கிளாஸ் தண்ணி இல்லையா. ஸோ இங்கே என்ன மேட்டர்னா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அந்த குக்கரை வந்து எங்களால் பூட்டவே முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமான்லேயே வச்சுட்டோம். பூட்டி 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 பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட்டு பார்க்குறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வரும்போது, தம்பி என்ன ஒரு குக்கர் போட்டு தெரியலையா, அதுக்கு தான் நம்ம கல்யாணம் பண்ணவங்களும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி நமக்கு வேலை வந்து சரி இல்லைக்கா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் போட்டு தெரியல என்னன்னு தெரியலக்கா வந்து பாருங்க. அவங்க வந்து கூட்டி பார்த்துட்டு இல்லைப்பா என்னால் முடியல அப்படின்றாங்க. இதுக்காங்க இவ்வளோ பேச்சு பேசுனீங்க அப்படின்னு மனசு நினச்சிட்டு அதுக்குள்ளே நமக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இங்கே நடந்துச்சு. இப்போ குக்கர்னால் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 கிளாஸ் ரைஸு 2 கிளாஸ் வாட்டர் வச்சோன்னா கரெக்டாக சரியாக போகும், கரெக்டுங்களா. ஸோ ஆனால் இங்கே என்னாச்சு, எங்களுக்கு அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 கிளாஸ் தண்ணின்றது வந்து குண்டால வைக்கும் போது பத்தலை, கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என் தம்பி எடுத்து பார்க்குறான், அண்ணா வேலைண்ணா தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சுன்றான். என்னடா சொல்கிற, இதுதான்டா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்படின்னு. நான் இல்லைண்ணா இதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அப்படின்னா, சரி ஊற்றுறா தண்ணி தானே நம்மக்கிட்ட தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 கிளாஸ் ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியே இல்லை. அப்புறம் நாங்கள் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் மெதுவாக கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக தண்ணி அதிகமான மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் இருந்தாலும் அந்த தண்ணி வந்து சரியாக போச்சு. நமக்கு தெரிஞ்சது வந்து குக்கர் ரைஸ் சமையல் தாங்க, குண்டா சமையல் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்காக மாறிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணி கடைசி ஒரு வழியாக ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து முட்டை குழம்பு செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்காக தக்காளியெல்லாம் கழுவிட்டு ஆனியனை வந்து கட் பண்ணணும். ஸோ தம்பி என்ன சொன்னால் 6 தக்காளி ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கலாம்னா சரி கட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இன்னைக்கு என்ன ரோல் ஆகுதுன்னா மைண்டு ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்படா இருந்தோம், என்னைக்காவது ஒரு தக்காளியாவது கட் பண்ணியிருக்குமா, இல்லை தக்காளி எடுத்து கையில் கொடுத்துருக்கோமா, எதுவும் பண்ணுறது இந்த பாராளும் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குழந்தையே நானும் வந்து வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சோம். வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணுலலாம் தண்ணி வருது. அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கல.
அசிங்கமாக போயிடும் குமார் அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. அந்த செகண்ட் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு அது வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் எங்குத்தம்மா உங்குத்தம்மா அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு திரும்ப உள்ள போராட்டத்துக்கு முன்னாடி ரைஸ் பாருங்க சும்மா பல 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 பலன்னு வந்துருச்சு. அது என்ன பண்றது, நமக்கு வந்து முக்கியமானது ரைஸ் வெந்துருச்சா வேகலையான்ற அந்த டவுட்டே பல வருஷமா இருக்கு. சரி, நான் அது பார்க்கறதுக்குள்ள தம்பி வந்து டொமோட்டோ கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ முட்டையை வந்து நாங்கள் ஆல்ரெடி வேச்சிட்டோம். முட்டை பாருங்க. ஸோ அதனால இப்போ அவ்வளோதான், இது வந்து கட் பண்ணதை வச்சு சமையல் பண்ணணும். ஸோ முட்டை வந்து வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். முட்டை பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 14 முட்டை கொடுத்தாங்க. தம்பி என்ன பண்ணா, அண்ணா வேஸ்ட்டாக போயிடனான்னு சொல்லிட்டு ஒரு 10 முட்டையும் எடுத்து இன்னைக்கே போட்டுட்டான். சரி, ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம கிரேவி பண்ணணும். ஸோ வந்து நான் முட்டையெல்லாம் வந்து 10 வச்சுட்டு தான் 4 எடுத்து பக்கம் வச்சுட்டு 6 முட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். தக்காளி வதக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சும்மா பக்காவாக ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, சரி அப்படியாடான்னு சொல்லிட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்து பார்த்தா கிரேவி சும்மா தக்க 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 தக்கன்னு மின்னுது. எங்களுக்கு ஒரே சந்தோஷம், எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை எங்களாலே அடக்க முடியல. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும் போதும் ஆனால் வெந்திரிச்சா பாருனான்டாடி, வெந்திரிச்சா வாடா சாப்பிட்லாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நம்ம தனியாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரைஸ் கூடயோ சப்பாத்தி கூடயோ அது கூட சாப்பிடும் போது தான் அது ஆப்டாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். பட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டோம் ஃபுல்லாக. ஈவினிங் வந்து காலையில் எனக்கு வீடியோவில் மைக் போட்டு தான் எடுத்தோம். ஆனால் மைக் வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் இல்லாமல் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ டப்பிங் தான் பண்ணணும். சாரி பண்ண டப்பிங்கான காரணம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு. ஸோ 12:30 வந்து நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஸோ ரெடி ஆகிட்டு நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரணும். பால் காய் பால் காய் வாங்கி பால் காய் வெளியே வச்சிருக்கோம். சரி வச்சிருக்க வெளியே போகும்போது அப்படியே வச்சிருக்கலாம் என்ன சொல்லிட்டு சூட் பண்ண சூட் பண்ணா பால் நல்லபடியாக வருது. பால் கிட்ட இருக்கு. ஷூ சாக்ஸ் எடுத்துட்டேன். ஷூ சாக்ஸ் எடுத்துட்டு அடுத்து ஷூ போடணும். ஏன்னா பேக் லேப்டாப்லாம் வச்சு ரெடி ஆகிட்டேன். ஸோ லேப்டாப்லாம் போட்டுட்டு இருக்கேன். வந்து ஷூ மட்டும் போட்டுட்டேன்னா இருந்துச்சு. ஸோ இப்போ லேட்டஸ்டாக வாங்கின புது ஷூ இதுதான் நான் போட போகிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெட் டேப்லேருந்து ஒரு ஷூ வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷூ தான் வந்து நீங்கள் போட. கட் பண்ணுறா. இப்படி ஆஃப் பண்ணிட்டு வா. ஜன்னலாம் சாதிச்சு தானே. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஆல் அவுட் வாங்கி வந்து போட்டுட்டு அப்புறம் தான் வந்து எங்களால் வந்து இந்த நைட்டே வந்து முந்தானத்து நைட்டே பார்த்தீங்கன்னா தூக்க முடியுது. இதை வாங்கி போட்ட முன்னாடி தாங்க முந்தானத்து நைட்டே எனக்கு தூக்கமே வந்துச்சு. இப்பா ஆனால் சுத்தமாக எங்களால் முடியவே முடியல. எனக்கு பாருங்க, நாங்கள் திறந்து விட்ட சேனல் இதுதான். இதுல தான் பயங்கரமான கொசு வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அப்போ ஆனால் ஃப்ரெண்ட்ல பண்ணோம். ஃப்ரெண்ட்லலாம் எதுவும் கொசு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்லலாம் நல்லா தான் இருக்குது. இந்த பேக் சைடு மட்டும் தான் என்னன்னு தெரியல. இந்த பேக் சைடு மட்டும் தான் பயங்கரமாக கொசு வருது. ஓகே, ஒரு வழியாக வந்து ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஃபேன் இல்லை. ஃபேன் பிரச்சனை வந்து அடுத்து சால்வ் பண்ணணும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.